விர்ச்சுவல் மெமரி பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பார்த்தோன்னா, விர்ச்சுவல் மெமரி இஸ் அ மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இன் விச் அ போர்ஷன் ஆஃப் த செகண்டரி மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க் இல்லைனா எஸ்டிடி, இஸ் யூஸ்ட் as an எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெயின் மெமரி ரேம். அதாவது விர்ச்சுவல் மெமரி அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெமரியை வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் செகண்டரி மெமரி, அதாவது ஒரு எஸ்எஸ்டியோ இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கையோ நம்மளோட ரேமோட எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். இட் அலோஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் ஈவன் வென் த ஃபிசிக்கல் ரேம் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அதாவது நம்மளோட ஃபிசிக்கலாக இருக்க ரேம் சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா கூட நம்மளால் அதை விட பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த செகண்டரி மெமரி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால. அப்போது நம்மளோட ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெருசான மாதிரி. ஆக்சுவலாக நமக்கு பெருசாகலை, ஆனால் நம்ம அப்படி கனெக்ட் பண்ணி பெருசாகிற மாதிரி ஆக்கிட்டோம். அதனால தான் இதை தான் வந்து விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்ஸ் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் ஈஸிலி. பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போஸ் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் சைமல்டேனியஸ்லி, நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் மெமரி நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும், நல்லா பெட்டராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். இன்க்ரீசஸ் சிஸ்டம் எஃபிஷியன்சி, சிஸ்டமோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, ஸ்லோவர் தென் ரேமோட ஸ்லோவாக இருக்கும். பேஜ் ஃபால்ட்னா அக்கறாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸசிவ் ஸ்வாப்பிங் ரெடியூசஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதிகமாக நம்ம ஸ்வாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். தேங்க்யூ.